வாவ் சூப்பரா தான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் சிட்டி ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஈவினிங் டு நம்ம நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. குட்டீஸ் வரும்போதே பார்த்திங்கன்னா நான் நல்ல தூக்கத்தில் இருந்தேன். ஸோ வந்ததுலேருந்தே எழுப்பி விட்டு எனக்கு ஸ்நாக்ஸு பண்ணி கொடுங்க, எனக்கு சாண்ட்விச் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு எழுப்பிட்டு இருந்தான். நீ இப்படியெல்லாம் கேட்டால் நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன்டேன். ஸோ ஐஸ் வைக்கிறான், கன்னத்தில் கிஸ் கொடுத்து இப்போ வந்து செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ நானும் ஜாலியாக இருக்கேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அவன் என்ன தான் பண்ணுறான், எக்ஸ்ட்ரீம் லெவல் எவ்வளோ தான் போகிறேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். சாண்ட்விச் பண்ணுங்க பண்ண மாட்டேனே, என்ன பண்ணுவேன், பரவாயில்ல போய் பண்ணுங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டான். ஸோ செஞ்சு கொடுத்தே தீரணும் அப்படின்ட்டு நானும் அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதோட வந்துட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. மதியத்துக்கு அவங்களுக்கு கொடுத்துருந்த லஞ்ச் பாக்ஸை கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணி கொடுத்துருவேன், இல்லைன்னா ரைஸ் வச்சியாவது ஊட்டி விட்டுடுவேன். சாப்பிடாம வந்திருந்தாங்க அப்படின்னாக்கா செம்மையாக எனக்கு கோவம் வரும். ஸோ அவங்க வந்துட்டு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்க மாட்டேன். ஸோ அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படின்ட்டு சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு சாண்ட்விச் தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். அதனால் ப்ரெட் இருக்குது வீட்டில். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு கேப்சிகம் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு பெரிய கேப்சிகமாக அதனால் அதில் ஒரு பாதி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பாதி கட் பண்ணிட்டு பாதி வச்சா வீணாக போயிடுமே அப்படின்ட்டு யோசிப்போம் இல்லையா, அதுக்குமே ஒரு ஐடியா சொல்கிறேன். கேரட்டுமே பாதி தான் தேவை, ஏன்னா வந்துட்டு நம்ம நிறைய பண்ண போகிறதில்ல. அதனால் எல்லாத்துலேயுமே பாதி பாதி எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துக்கிட்டு இது மீதியை வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கிளிங் ரேப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ரேப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ எப்படி வச்சோமோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எடுக்கும் போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் வந்துட்டு கிளிங் ரேப் இருந்துச்சுன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாதி மாங்காய் கட் பண்ணி வைக்க போகிறீங்க, ஸோ பாதி வெஜிடபிள்ஸ் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னாக்கா இதுமாதிரி ரேப் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணணும். பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக லைக் பண்ணணும். பண்ணுவாங்க. யார் சொல்லி கொடுத்தா? இது என் ஃப்ரெண்டு. பாய் பாய். இடையில வந்து ஏதாவது ஒரு அட்டனஸை போட்டுட்டு போவான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சின்ன பயலுக்கு எல்லாரும் மயங்கி போயிடுவோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெருசு வந்து பேசாமலே கொள்ளும், சின்னது வந்து பேசியே கொள்ளும்பாங்க இல்லையா. ஸோ உங்கள் வீட்லேயும் இப்படியான்ட்டு சொல்லுங்கள். பெரியவன் வந்து கொஞ்சம் சைலண்ட், சின்னது வந்து நல்லா பேசும், வாய் பேசும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். இப்போ வந்துட்டு இதை நீங்கள் கையாலேயே வந்து புதுசாக கட் பண்ண முடியும்னா கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டம். அன்றைக்கி கையை கட் பண்ணிக்கிட்டதுலேருந்தே இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிறது இல்லை. நான் வந்து சாப்பரில் போட்டுட்டு கொஞ்சம் சாப் பண்ணிக்கிறேன். வெஜிடபிளை வந்து கொஞ்சம் ரேண்டமாக கட் பண்ணி எடுத்து இது உள்ளே போட்டு நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஏன்னா குட்டீஸ் அப்படிங்கிறனால அவங்க வந்துட்டு வாயில் அந்தளவுக்கு தெம்படக்கூடாதுன்னு பார்ப்பாங்க இல்லையா, அதுக்காக. இது கூட நீங்கள் முட்டைக்கோஸ் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி கேரட் அண்ட் கேப்சிகம் இது மட்டும்தான் சேர்க்குறேன். இது கூட வந்துட்டு பிளாக் ஆலிவ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 5-6 போல் எடுத்து போட்டுக்கலாம். 2 எக் வந்து பாயில் பண்ண வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையுமே தோல் எடுத்துகிட்டு நல்லா பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி ஸோ இதையும் அது கூடயே வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸும் ஈவினிங்கில் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கேட்பாங்களா அப்படிங்கிறது சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க. ஸோ நல்ல ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் வந்து ஷேர் பண்ணுறேன். இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சீஸ் அண்ட் கெச்சப், கொஞ்சம் மயோனீஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு பீஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் மிளகு தூளுமே வந்துட்டு ஒரு பீஞ்ச் வந்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு காரம் தான் நல்லாயிருக்கும். சில்லி ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் சேர்க்குறதா இருந்தால் உங்களோட விருப்பம். ஸோ நான் இதோட வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நடுப்புற நம்ம ஃபில் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். நம்மளோட ப்ரெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து குட்டீஸ்க்கு எல்லாமே நல்லா பிடிக்கும். இதில் எக் இருக்குது, நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே அவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
நல்லா கொஞ்சம் தாராளமாகவே ஃபில் பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்துட்டு இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சுட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உள்ளே வந்து நம்ம சீஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, எல்லாமே மெல்ட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதே மாதிரி பிரிஞ்சும் வந்துடாது. அதனால் வந்துட்டு ஸோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சின்ன குட்டி தான் வந்துட்டு எனக்கு டவுட்டு, சின்ன குட்டி சாப்பிடுமோ சாப்பிடாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பார்த்தீங்கன்னா செஞ்சேன். பட் அவனுக்கே பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், அப்போ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா வந்து எங்கள் வீட்லேயே வந்துட்டு இதை நான் சாப்பிடுவேன் அதை சாப்பிட மாட்டேன்னு ஒதுக்குறது பார்த்திங்கன்னா சின்ன குட்டி தான். அதனால் வந்து ஒன்று செய்யும்போது ரொம்ப யோசனையாக இருக்கும் சாப்பிட மாட்டேனே அப்படின்ட்டு. 2 பிள்ளையுமே 2 விதமான பிள்ளைங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம லைட்டாக மேலே வந்து ஒரு பிளேட் வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இன்னுமே நல்லா நமக்கு பிரெட் சாண்ட்விச் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட ப்ரெட் சாண்ட்விச் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இதுக்கு வந்து நிறைய டைம்லாம் எடுக்கலை, டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டேன். பட் வந்துட்டு குட்டீஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட ஐஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, அது ஜாலியாக இருக்கும். சகி மினிகி செஞ்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, இதெல்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஸோ இப்பயே அதெல்லாம் வந்து நம்ம அனுபவிச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி சின்ன சின்ன அந்த சந்தோஷங்களை வந்து அப்பப்போ கிடைக்கும் போது என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதை தான் நான் சொல்லுவேன். லைஃப்பில் நம்ம எதை கொண்டு போவோம் அப்படின்ட்டு தெரியாது. சின்ன சின்ன சந்தோஷங்கள் வாழ்ந்தோம் அப்படின்ட்டு இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க ஸோ அப்படி இப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு இல்லாமல் எவ்வளோ வளர்ந்தாலும் நம்ம குழந்தை நமக்கு குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த சந்தோஷத்தை அப்பப்போ அனுபவிச்சுக்கோங்க. இது நான் சொன்னது சரியா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருக்கு? பீஸாவோட நல்லா இருக்கு. இப்போ சொல்ல பீஸாவோட நல்லா இருக்கு. ஒரு நாள் ஒருவருக்கு அப்டேட். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதிகமாக வந்துட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுற ஐட்டம் கொடுக்கறத விட ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பசங்க கேட்குறதாவும் இருக்கணும். பட் அதில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. ஸோ இது ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். செஞ்சு முடிக்கவுமே பார்த்திங்கன்னா ஹபியும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு சாண்ட்விச் போட்டு கொடுத்தேன். ஸோ அவங்களும் பசங்களோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு திங்ஸ் வாங்கிறதுக்காக வெளியில் போகணும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு வேறு எதுவும் பண்ணல, கிச்சனை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ தண்ணியில் கடந்தால் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அந்த ஐட்டத்தை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மாலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரோம். இங்கே வந்துட்டு நமக்கு வந்து தனுப் சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. தனுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து நமக்கு அந்த வீக் வந்துட்டு ஆஃபர் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு ஏதாவது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மைனஸ்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த ஒரு திங்ஸுக்காக போவோம். பட் அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 4-5 திங்ஸ் பார்க்கும்போது இது எடுக்கலாமே அது எடுக்கலாமேன்னு தோணும். அதனால் வந்து கொஞ்சம் நிறைய வெட்டி செலவு தான் ஆகும். அப்படி தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்தது வந்து இந்தியா கேட் ரைஸ் வந்து 10 kg வந்து ஆஃபரில் இருந்துச்சு. அது வாங்கணும் அப்படின்ட்டு தான் வந்தோம். வந்த இடத்துல சகில் குட்டிக்கு இந்த காரை பார்க்கவும் இதில் வந்து உட்காந்து ப்ளே பண்ணணும்னு ஒரு ஆசை. சரி ஓகே ப்ளே பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்துட்டு இது ப்ளே பண்ண விடுறாங்க. ப்ளே பண்ணி அதையும் வந்துட்டு ஆன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். ஸோ அவரை வந்துட்டு ஒரு கார் ஓட்டுற ஃபீல்டில் ஜாலியாக வந்துட்டு இந்த மாலை சுற்றி வந்துட்டுருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயமும் உங்கள் கூட சொல்லணும்னு நினச்சேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. அது எதனால் அப்படி கேட்குறாங்கன்னு தெரியல. ஸோ 3rd பேபிக்கான பிளான் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இதில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. நமக்கு வந்து டீனேஜில் வந்து மேரேஜ்
டீனேஜில் தான் மேரேஜ் ஆகும். எனக்கும் டீனேஜில் மேரேஜ் ஆச்சு. கேட்காமலே வந்து சகீம் குட்டி கிடைச்சாங்கன்னு தான் சொல்லணும், அல்லாவோட கிருபை. அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து ஷகில் குட்டி வந்து கேட்டு கிடைச்சாங்க. செகண்ட் பேபி வேணும்னு கேட்டோம், அல்லா கொடுத்தாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஆனால் நான் கேட்டது வந்து கேர்ள் பேபி கேட்டேன். ஸோ எல்லாருக்குமே கேட்டது கிடைச்சிடாது இல்லையா. அல்லா கொடுத்ததை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுதான் வந்துட்டு சகில் குட்டி. இது ரெண்டுமே போதும் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி தான் வந்துட்டு இவ்வளோ நாள் லைஃப் வந்து போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து அந்த ஏக்கம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்கும். இருந்தாலும் நிறைய நான் வெளிப்படுத்திக்க மாட்டேன். ஏன்னா நம்மளோட வீக்னஸ் எதுன்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டாக்கா அதை வந்து அதிகமாக காயப்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால அம்மாவே 3 பையங்களுக்கு அப்புறம் என்னை வந்து தவம் கடந்து பெற்றேன் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. 10 இயர்ஸ் 13 இயர்ஸ் தாண்டி தான் வந்துட்டு நான் பிறந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் உன்னோட லைஃப்லேயும் உனக்கு அல்லாஹ் கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பான் அப்படிங்கிறதையுமே அம்மா வந்து அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ பெக்க முடியாத ஏஜ் ஒன்றும் ஆகிடலை. எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கட்டும். எங்கள் லைஃப்பில் வந்து பொண்ணு குழந்தை இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இப்போதைக்கு வந்து நான் கன்சீவாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட தான் அதை வந்து முதல்ல ஷேர் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு எங்களோட லைஃப்பில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய கமெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட நாட்டமும் எங்களோட நாட்டமும் ஒன்றா இருந்து அல்லாவோட நாட்டமும் அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அல்லாஹ் கொடுக்கட்டும். சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிட நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். ஸோ அல்லாஹ் வந்துட்டு இந்த 2 பிள்ளை தான் உனக்கு அப்படின்னாலும் சந்தோஷம்தான். இல்லை இன்னொரு பிள்ளை இருக்குது பெண் குழந்தை அப்படின்னு கொடுத்தாலுமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவேன். இல்லை அப்படின்னாலுமே இனி வரப்போகிற காலத்தில் ஃப்யூச்சர் டாட்டர் இல்லாஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நமக்கு பொண்ணாக கிடைப்பாங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அல்லாவோட நாட்டம் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்துட்டு அப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்கள் கூட தான் முதல்ல ஷேர் பண்ணிக்குவேன். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. எங்கள் லைஃப்பில் வந்துட்டு இன்னொரு ஏஞ்சல் இருந்தால் நல்லாயிருக்கும், பிரின்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு அல்லாஹ்கிட்ட எங்களுக்காக துவா செய்யுங்க. இன்னொரு பயமும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற எங்கள் செட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி 2 பையன் அப்படி தான் வந்து குழந்த பிறந்திருக்கு. ஸோ அவங்க வந்து 3ஆவதாக ட்ரை பண்ணி அதுவுமே வந்துட்டு பாயாக பிறந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஸோ இன்னொரு பாய் பேபியா அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே அல்லாவோட நாட்டம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகிடுச்சு இன்னும் குழந்த பிறக்கலை அப்படின்ட்டு ஃபீலிங்கில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து குழந்தைய பாக்கியத்தை கொடுத்து அவங்களோட மனசை சந்தோஷப்படுத்த அல்லாஹ்கிட்ட நம்ம இந்த இடத்துலையும் துவா செஞ்சுக்குவோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இந்த தனூபில் பார்த்திங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். இதுதான் ஷூ தான். ஆமாம், போதுங்க, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஷூட் பண்ணிவிடுவேன். என்ன பண்ணிவிடுவேன்? பழசாக தான் வேல்யூ ஆகுது. நாங்கள் வந்ததுலேயே இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லா திங்ஸுமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இப்போ ஒரு ஹோம் சென்டர் அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போன ஒரு ஃபீல் வந்து இந்த தனூபில் இந்த இடத்துல இருந்துச்சு. விண்டோ ஷாப்பிங் மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். ஷாப்பிங் போகாத அன்னைக்கு என்னோட ஃபீலிங் எப்படி தெரியுமா இருக்கும்? பாப்பு இங்கே பாருங்க. ஷாப்பிங் போகாத அன்னைக்கு என்னோட ஃபீலிங் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த பர்த்டே ஷாப்பிங் போயிட்டேன்னா இப்படி ஆயிடுவேன். ஷாப்பிங் போயிட்டேன்னா இடி பறக்க ஆரம்பிச்சிடும். 71 ரியாலாம். வாவ், நிலாவும் லக்கி மாதிரி இல்லை காட்டு. வாங்குறோமோ இல்லையோ எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சும்மா கால் வழியே வந்துடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா திங்ஸுமே வந்து பார்க்காத கொஞ்சம் வித்தியாசமான கலெக்ஷனாக இருந்துச்சு. இது வந்து அப்படியே நிலாவும் லக்கி மாதிரி. நீ கேட்டது போர்டு இல்லை, செப்டாய் போர்டோட கேட்டு. இதெல்லாம் அப்பப்போ சர்ப்ரைஸாக கிஃப்டாக வாங்கி கொடுக்கணும். இந்தியாவுக்கு போகும்போது வாங்கி கொடுக்கணும். இப்படியெல்லாம் இருந்து இவங்க வருவாங்கன்னு நினச்சோம். இப்படி வந்துச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்படி வந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு குட்டி சகில் வந்துருச்சு.
இப்போ நீங்கள் குழந்தையா இருந்தீங்கன்னா இதில் இது என்ன அழகா வாங்குவீங்க? வைக்கலாம் சூப்பராக இருக்கும். இதுதான் சூப்பராக இருக்குது இந்த வண்டி. இந்த கார் தான் வாங்குவீங்களா? இந்த கார் ரொம்ப பிடிக்கும். சோ வாயெல்லாம் ஊறுது சாப்பிட்ற ஐட்டத்தை பார்த்தா மாதிரி. இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க இந்த வண்டி ஹப்பிக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ கொடுத்தாங்கன்னா வச்சுட்டு விளையாடுவேன். குழந்தை நினப்பு நல்லா நல்லா சூப்பராக வச்சுருக்கேன். அது நான் எவ்வளோ உங்களுக்கு அது எப்படி பிடிக்குமோ அது மாதிரி இது எனக்கு பிடிக்கும். இது நான் அதை வச்சுட்டு விளையாடுவேன். இதை வச்சுட்டு நீ என்ன செய்வேன்? கிச்சனில் வச்சிருக்கிறதே ஒரு அழகு தானே. கிச்சனில் வச்சிருக்கிற அழகு, ஆனால் செய்யறது நான் தானே. இங்கே பாருங்க, இங்கே வந்து எல்லா திங்ஸுமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இந்த கரண்டியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ வச்சுருந்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் போல் இருக்குது. சும்மாவே எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்துட்டு பார்க்க தான் முடிஞ்சிச்சு, எதுவுமே வாங்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இப்போ வாங்கியும் நமக்கு ஒன்றும் யூஸ் ஆக போகிறது இல்லை. இந்தியா வீட்டில் இருந்தோம் அப்படின்னாக்கா ஸோ இதெல்லாம் வச்சு அழகு பார்க்கலாம். இங்கே என்னத்தை வைக்கிறது அப்படின்ட்டு ஜஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே அப்படியே மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்துட்டு இந்த டாய் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக. இதுலேயும் கிடைக்காத சந்தோஷமோ ஒரு ஏக்கமோ இதை பார்க்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து மனசு ஒரு பக்கம் அதை தூக்கி பார்த்துட்டு போகணுன்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்தமாரி உட்டன் கலெக்ஷனும் கொஞ்சம் இருந்துச்சு. அதுலேயுமே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பேட்டர்ன் இருக்க மாதிரி, அனிமல்ஸ் பேட்டர்ன் இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு. ரவுண்ட் ஷேப்பில் நிறையா ஓல் அந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் வந்து என்ன வாங்க வந்தோமோ அதை தேடி கண்டுபிடிக்கவே எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அவ்வளோ தூரம் வந்துட்டு எங்கே இருக்குங்கிற மாதிரி தேடிக்கிட்டே தான் இங்கே வந்தோம். இது வந்து 10 kg பேக் வந்துட்டு வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ அது பாட்டு எனக்கு என்னென்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் தால்ச்சா சோறு, பிரியாணி அது எல்லாமே அதிகமாக எடுப்போம் இல்லையா, அதுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு வாங்கி வச்சாச்சு. அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு ஸோ அதோட கொஞ்சம் சிக்கன் நக்கெட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். தனுப் முடிச்சுட்டு அப்படியே வந்து இங்கே ஷர்ஃபியாவுக்கு வந்தாச்சு. ஃபிஷ் ஷாப்புக்கு வரலாம் அப்படின்ட்டு. கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா ஹபிக்கு இந்த கிங் ஃபிஷ் மேலே ஒரே கிரேவிங், கிங் ஃபிஷ் வேணும் அப்படின்ட்டு. லக்கிலி நாங்கள் வந்த நேரம் ஒரு ஃபுல் ஃபிஷ் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ எப்போதும் கட் பண்ணி இருக்கோம், பார்த்துட்டு வந்துட்டு கட் பண்ணியிருக்கு பழசாக இருக்கும் அப்படின்ட்டு வேணாம் அப்படின்ட்டு வவ்வால் மீன் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த டைம் ஃபுல்லாக இருக்குமே ஒரே ஜாலியாக போச்சு. எடுத்து வெட்டுங்க அப்படிங்கும், வெட்டவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அவங்க ஸ்லைஸ் வந்து இந்த திக்னஸ் போதுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஓகே சொன்னோம். இதுதான் வந்து நம்ம வாங்கினது போக மீதி ஒரு 2 kg அதில் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோமோ என்னவோ, புர்காவை கழட்டுறோமோ என்னவோ, வந்த கையோட எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஸோ எல்லாத்தையும் அந்தந்த பாக்ஸில் போட்டு அங்கங்கே வைக்கணும் இல்லையா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே போட்டால் எல்லாமே வீணாக போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு கடகடன்னு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஹபி வந்து இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்கும்னு நான் ஷூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவங்க அக்ரி பண்ணி வாங்கியிருந்தாங்க. ஸோ இது நல்லா இல்லைன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிகிட்டே வந்துட்டு நானும் வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ நானே எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 பாக்ஸில் இதை வந்து 2 டைம் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஃபிஷ்ஷுமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நல்லா பச்சை மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. குவான்டிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸில் வந்து 2 டைம் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சாச்சு. நாளைக்கே வந்துட்டு ஒன்று பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எடுத்து வச்சு இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா கவுச்சி ஆக்கிட்டிங்க. ஸோ எல்லாமே வந்து ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது இல்லாமலும் வந்து குழம்புக்காக வேறு மீனுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டு அந்த இடத்தையுமே நானே தொடச்சி கொடுத்துட்றேம்மா உனக்கு அப்படின்ட்டு தொடச்சி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அந்த இடத்த மட்டும் தொடச்சிட்டா முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்புனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு ஸோ எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டேன். என்ன தான் நம்ம வந்து ஷாப்பிங் மாலில் நிற்கும் போது நம்மளுக்கு கால்வலியே தெரிய மாட்டேங்குது. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது வச்சு செய்யுது கால்வலி. எல்லாத்தையும் எடுத்து வைக்கவே நேரம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் நின்று சமைக்க முடியாது அப்படின்ட்டு வரும்போதே பரோட்டாவும் சிக்கன் கறியும் வாங்கிட்டு வந்து நைட்டு டின்னரை முடிச்சாச்சு. இப்படி தான் பார்த்திங்கன்னா எங்களோட ஈவினிங் டு நைட் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு இந்த விளாக் அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு உங்களோட லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல் நிறையா வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.